11வது இன்பம், அந்த ரூஹ் வெளிவரும் பொழுது பூமியில் கஸ்தூரி வாடை அடிக்கும். அந்த ரூஹ் வெளிவரும் பொழுது பூமியில் கஸ்தூரி வாடை. ஏன்? அல்லாஹுக்கு அழகாக இபாதத் செய்த உயிர், ஒரு மூமினான மனிதன், ஒரு சதகா செய்யக்கூடிய மனிதன், ஒரு நல்லடியான் மௌத்தாகிவிட்டான், அவன் ரூஹ் வெளிவரும் பொழுது கஸ்தூரி வாடை வரும். 11வது இன்பம். 12வது இன்பம், நாங்கள் பிள்ளைய வித்தியாசமான அழகான பெயர்களில் அழைப்பதைப் போல, செல்லம், தங்கம் என்றெல்லாம் அழைப்பதைப் போல மலக்குகளும் அவருக்கு விருப்பமான அழகான பெயர் கொண்டு அழைப்பார்கள். 12வது இன்பம் சகோதரர்களே. 13வது இன்பம், ஒவ்வொரு வானத்திலிருந்து 7 வானம் வரைக்கும் அந்த உயிரை வரவேற்க மலக்குகள் தயாராக இருப்பார்கள். மலக்குகள் தயாராக இருப்பார்கள். 13வது இன்பம். 14வது இன்பம் தான் அல்லாஹ் சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், எனது அடியானுடைய ஏடுகளை இல்லியீன்ல எழுதிவிடுங்கள், இல்லியீன்ல எழுதிவிடுங்கள். சில உலமாக்கள் அந்த ரூஹை அல்லாஹ் வரவேற்பார். எவ்வாறு வரவேற்பார்? சூரா ஃபஜ்ரில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அமைதியான ஆத்மாவே, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, ரப்பிடத்திலே பொருந்திக் நிலைமையில் வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள், எனது சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். சகோதரர்களே, 14வது இன்பம். 15வது இன்பம், முகத்திலே ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தோடு அவருடைய அமலும் சேர்ந்து வானத்தை நோக்கி செல்லும். ஒரு நல்லடியான் மௌத்தானால், இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சூரத்து துஹானுடைய ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, பாவிகளுக்கு வானமும் அழாது பூமியும் அழாது என்ற இந்த ஆயத்திலே இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹுடைய விளக்கம், ஒரு நல்லடியானுக்காக வானம் 40 நாட்களுக்கு அழும். என்னுடைய அமல் போன இடம், அமல்கள் போன இடம். சகோதரர்களே, 16வது இன்பம் தான் வானத்திலே ஒரு அழைப்பாளர், அன் சதக அப்தி, என்னுடைய அடியான், உண்மை பேசிய அடியான் வந்து விட்டார். ஒரு ஆலிம் மௌத்தாகி விட்டார், ஒரு குர்ஆனை படித்து தந்தவர் மௌத்தானால் சகோதரர்களே, அவர் உண்மையை கற்றுக் கொடுத்து விட்டு மௌத்தாகி விட்டார். அன் சதக அப்தி. 17வது சகோதரர்களே, அந்த ரூஹை பார்த்து மூமீன்களுடைய ஏனைய ரூஹ்கள் இருக்கும் அங்கு, இன்று மௌத்தான, நேற்று மௌத்தான, 10 நாட்களுக்கு முன்னால் மௌத்தான இவர்கள் எல்லாம் போய் இதற்கு முன்னால் மௌத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உயிர்களை போய் சந்திப்பார்கள், சந்தோஷப்படுவார். உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரம் சக்கராத்ல ஒரு பாட்டு படித்தார்கள். என்ன பாட்டு? கதன்னல் கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஹிஸ்பா. நாளைய நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். ஏன்? ரசூலுல்லாவை சந்திக்கலாம், சஹாபாக்களை சந்திக்கலாம். சகோதரர்களே, உயிர் பிரிந்தால் உயிர் போய் நபிமார்களை, நல்லடியார்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் 17வது இன்பம். 18வது இன்பம் சகோதரர்களே, மலக்குகளுடைய நன்மாராயம். மலக்குடைய நன்மாராயம். என்ன நன்மாராயம்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன்
نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. அல்லாஹ்ன்ற உலகத்தில் வாழ்றோம். அது இஸ்திகாமத், உறுதி. சோதனைகள் வரும். இஸ்திகாமத், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கடைசி நேரத்தில் மலக்குகளை இறக்குவேன். அவர்கள் வந்து சொல்லுவார்கள், பயப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். நாங்கள் தான் உலக வாழ்க்கையிலும் உங்களுடைய நேசர்கள், மறுமையிலும் நேசர்கள். உங்களுக்கு விருப்பமானவைகள் இங்கு இருக்கிறது. மன்னிக்கக்கூடிய, தயாளமுள்ள, இரக்கமுடைய ரஹ்மானிடம் விருந்து இருக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பார்கள். எனவே சகோதரர்களே, இது 18வது இன்பம். 19வது இன்பம் என்ன தெரியுமா? ஜனாசா, ரூஹ். இப்பொழுது பிரிந்த ரூஹ், அல்லாஹுடன் சென்ற ரூஹ். சகோதரர்களே, குளிப்பாட்டும் பொழுது ரூஹ் கீழே வந்துவிடும். ரூஹ் கீழே வந்துவிடும். உலமாக்களிடத்திலே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. எப்பொழுது உயிர் திரும்பி வருகிறது? குளிப்பாட்டும் பொழுது உயிர் பக்கத்திலே வந்துவிடும். இப்பொழுது குளிப்பாட்டி அந்த உடம்பை சந்தூக்குக்குள் வைத்ததோடு அந்த உயிர் அந்த உடம்பில் சென்றுவிடும். எந்த அளவுக்கு என்றால், அந்த சந்தூக்கிலே வைக்கப்பட்ட உயிருக்கு, உடம்புக்கு காது கூட கேட்கும். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அதுதான் 19வது இன்பம். சகோதரர்களே, மக்கள் எல்லாம் புகழக்கூடிய அந்த புகழுடைய வார்த்தையை அந்த மையித் கேட்கிறது. நல்லடியான் மௌத்தாகிவிட்டார், சீதேவி மௌத்தாகிவிட்டார் என்று மக்கள் பேசுவார்களே, அது கூட காதுக்கு கேட்கும். புகாருடைய ஹதீஸிலே மையத்து பேசுகிறது. உயிர் இருந்தால் தானே சகோதரர்களே பேசலாம். நல்ல உயிர் சொல்கிறது, அவசரப்படுத்துங்கள், அவசரப்படுத்துங்கள். பாவியான உயிர் சொல்லு, யா வைலஹா ஐன யذهبون பிஹா, எங்கு எடுத்து செல்கிறீர்கள் என்னை? சொன்னார்கள் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் 1314வது ஹதீஸாக இதை எழுதியிருக்கிறார்கள். இஸ்மஉ ஸௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான் வலவ் ஸமிஅஹு லஸுஇக. சொன்னார்கள், அந்த மையத் பேசக்கூடிய சத்தத்தை மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் கேட்குகிறது. மனிதன் கேட்டால் மயங்கி விழுந்து விடுவார். யாரும் அந்த மையத்தை அடக்குவதற்கு இருக்க மாட்டார்கள். நல்லடியாருடைய உயிரை புகழும் பொழுது அது காதுக்கு கேட்கிறது. 20வது இன்பம் சகோதரர்களே, மௌத்தான நாளிலிருந்து அவருடைய உடம்பு கபருக்குள் இருக்கும். அப்படியே கபரை அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றுவான். இந்த 20 இன்பங்களும் இருக்கிற தொழுகையாளிகளுக்கு, மார்க்கவாதிகளுக்கு. மார்க்கவாதிகளே, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களே, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், உறுதியாக இருங்கள். மார்க்க மற்றவர்களுக்கு இந்த 20 இன்பமும் கிடையாது.